லஞ்ச் பாக்ஸ்க்காக இன்றைக்கி முட்டை சாதம் தாங்க பண்ணியிருந்தேன். யூஷுவலாக இது நான் லெஃப்ட் ஓவர் ரைஸ் வச்சு தாங்க பண்ணுவேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து கட்டலான்றதால பண்ணியிருக்கேங்க. எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். சோம்பும் கறிவேப்பிலையும் தாளித்து தூளாக நறுக்குன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் வதக்கிக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 2 முட்டையை அடித்து வச்சுருக்கேங்க. அடித்து வச்ச முட்டையை இந்த மசாலா மேலே ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு லேயர் வெந்திருக்கும். இதை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொத்தி விட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சப்பாத்தி இல்லை இட்லி கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ரைஸ் தாங்க மிக்ஸ் பண்ண போகிறேன். சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா லெவல் பண்ணிக்கலாம். இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புதினா கூட ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சேர மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை சாதமும் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பேக் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிளும் பொமோகிரானட் அண்ட் பொரி உருண்டை தாங்க வச்சுருக்கேன். ஆப்பிளுக்கு மட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேங்க. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.